வணக்கம் நண்பர்களே. சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி கதை நாயகனாக நடிக்க இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் இயக்கத்தில் மே 24 வெளியான திரைப்படம் பிடி சார். இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதியுடன் காஷ்மீரா பர்தேசி, அனிகா, பாக்யராஜ், பிரபு, தியாகராஜன், பாண்டியராஜ், திவ்யதர்ஷினி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சிருந்தாங்க. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐசரி கணேசன் தயாரிப்பில் உருவான இந்த படம் ரசிகர்கள் விமர்சகர்கள் பாராட்டியதில் பெரும் வரவேற்பை குவித்து திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தின் வெற்றியை கொண்டாடும் வகையில் படக்குழுவினர் பத்திரிகை ஊடக பண்பலை நண்பர்களை சந்திச்சாங்க. இந்த நிகழ்ச்சியில் பிடி சார் படக்குழுவினர் மற்றும் திரைப்பிரபலங்கள் ஏராளமானவங்க கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலை இயக்குனர் அமரன் முதலாவதாக பேசினார். அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு என் முதல் நன்றி. அவர் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நாம தினமும் கடந்து போகும் நிகழ்வை நாம் தவறு விடுவதை நம் மனதை தாக்கும் நிகழ்வை மையமாக வைத்து அழகான திரைக்கதை அமைச்சிருந்தாரு. இந்த படத்தை தயாரித்த டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கு நன்றி. என்னுடன் உழைத்த சக கலைஞர்களுக்கும் நன்றி. ஆண் எனும் கர்வம் அழிய வேண்டும் என நினைப்பவன் நான். நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை கவனிக்கல நான் ஆணாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுறேன். நாம் வாழும் சமூகத்தை பிரதிபலிக்கும் படம் தான் இது. இந்த படத்தை பாராட்டி வரவேற்ற அனைவருக்கும் நன்றி அப்படின்னாரு. இவரை தொடர்ந்து படத்தின் ஒளிப்பதிவாளர் மாதேஷ் மாணிக்கம் பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை எல்லோரிடமும் சேர்த்த பத்திரிகையாளர்களுக்கு நன்றி. இந்த வாய்ப்பு கிடைக்க காரணமாக இருந்த ஹிப்ஹாப் ஆதி இயக்குனருக்கு நன்றி. இந்த படத்தை தயாரித்த டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்களுக்கு நன்றி. என்னுடன் உழைத்த சக கலைஞர்களுக்கு நன்றி அப்படின்னாரு. இவர்களை தொடர்ந்து இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் பேசினார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதி பிரதருக்கு நன்றி. நான் யோசித்ததை ஏற்று அதை கதையாக கொண்டு சேர்த்தது அவர்தான். அதே போல் நான் கேட்டதை எல்லாம் தந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு சேர்த்த ஐசரி சாருக்கு பெரிய நன்றி. மேலும் இந்த படத்தில் உழைத்த என் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி. இலவச சார் இந்த படத்தில் தந்த நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. அவருக்கு என் நன்றி. முனிஷ்காந்த் மிக அட்டகாசமான நடிப்பை தந்திருக்காரு. இரண்டாம் பதி கோர்ட் டிராமாவாக ஆகிவிடக்கூடாது என்பதால் ஜட்ஜாக பாக்யராஜ் அவர்களை அணுகினேன். அவர் வந்த பிறகு இந்த படம் இன்னும் சிறப்பாக அமைந்தது. இந்த கதை யோசித்த போது ஹாரஸ்மெண்ட் பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு பெண்கள் படும் சிரமத்தை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு எங்களுக்கு இது நடந்துள்ளது, இந்த படம் நல்ல தெளிவை தந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சி. படத்தை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னாரு. இவரை தொடர்ந்து நடிகர் முனிஷ்காந்த் பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, தயாரிப்பாளர், இயக்குனர், ஹீரோவுக்கு நன்றி. படத்தை வெற்றி பெற செய்த அனைவருக்கும் நன்றி. என் கதாபாத்திரத்திற்கு பாராட்டிய அனைவருக்கும் நன்றி அப்படின்னாரு. இவரை தொடர்ந்து நடிகர் இளவரசு பேசினார். இயக்குனர் வேணுகோபாலுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஒரு சில இயக்குனர்கள் தான் நமக்கு சிறப்பான கதாபாத்திரத்தை தருவாங்க. அப்படி கார்த்திக் எனக்கு நல்ல கதாபாத்திரத்தை தந்திருக்காரு. இந்த மாதிரி அப்பா மகளை மையப்படுத்திய கதையை இன்றைய காலத்தில் சொல்ல ஒரு ஹீரோ தேவைப்படுது. சினிமாவை தாண்டிய இமேஜ் உள்ள ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்தை செய்ததற்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தனக்கு ஒரு வியாபாரம் இருக்கும் சூழ்நிலையில் இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுத்து நடித்ததற்கு அவருக்கு நன்றி. சினிமாவில் சில நேரம் நல்ல விதைகள் விழும். அந்த வகையில் கார்த்திக் மிக சிறப்பான இயக்குனர். காலேஜ் சேர்மனை வில்லனாக காட்டும் கதை என நினைக்காம கல்லூரி நடத்தும் ஐசரி கணேஷ் சார் இந்த படத்தை தயாரித்ததற்கு என் நன்றி. என்னாலும் எனக்கு வாத்தியாராக இருக்கும் பாக்யராஜ் சாருக்கு நன்றி. என் கதாபாத்திரத்தை விமர்சனத்தில் பாராட்டிய அனைவருக்கும் நன்றி அப்படின்னாரு இளவரசு. இவரை தொடர்ந்து இயக்குனர் பாக்யராஜ் பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ ஹிப்ஹாப் ஆதிக்கு என் முதல் நன்றி. அவர் நடிக்க நல்ல கதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்காம நல்ல கதையை தயாரிப்பாளரிடம் எடுத்து சென்று அந்த இயக்குனருக்கு வாழ்வை ஏற்படுத்தி தந்ததற்கு நன்றி. ஐசரி இந்த கதையை தேர்ந்தெடுத்து தயாரித்ததற்கு நன்றி. கார்த்திக் வேணுகோபால் நான் பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்காரு என்பது மகிழ்ச்சி. நல்ல கதையை சிறப்பான திரைக்கதையில் தந்திருக்காரு, வாழ்த்துகள். படத்தில் உழைத்த கலைஞர்களுக்கு என் வாழ்த்துகள் அப்படின்னாரு பாக்யராஜ். இவரை தொடர்ந்து வேல்ஸ் ஃபிலிம் சார்பில் தயாரிப்பாளர் டாக்டர் ஐசரி கணேஷ் பேசினார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி சார் படத்தின் 3வது நிகழ்ச்சி இது. படம் வெளியாகி 3வது வாரமாக வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. இன்றைய காலத்தில் சினிமாக்கள் 2 நாள் ஓடுவது கடினமாக இருக்கு. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஓடிடி தளங்கள் வந்த பிறகு சினிமா மாறிடுச்சு. அதையெல்லாம் தாண்டி பிடி சார் நன்றாக போகுது. அதிலும் பலர் ஒரு நல்ல சினிமாவை எடுத்திருக்காங்க என்று பாராட்டுறாங்க. அது பெரிய மகிழ்ச்சி. வெற்றி படம் என்றாலும் திருப்தி இருக்கணும். அதற்கு காரணமாக இருந்த இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி. அவர் சிறந்த இயக்குனராக வருவார். அவரது அடுத்த படத்தையும் நானே தயாரிக்கிறேன். புது இயக்குனர்கள் சிக்கனமாக படம் எடுங்க, நல்ல படம் எடுங்க. ஹிப்ஹாப் ஆதி தான் இந்த படத்தை என்னிடம் கொண்டு வந்தார். அவர் இசையும் இதில் நன்றாக இருந்தது. பாக்யராஜ் சார் கிளைமேக்ஸில் கலக்கிட்டாரு. படத்தில் உழைத்த அனைவருக்கும் நன்றி. படத்தை பாராட்டிய உங்களுக்கு என் நன்றி அப்படின்னாரு படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ். இவரை தொடர்ந்து
நடிகர் இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் ஆதி என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் படத்தை சரியாக கொண்டு சேர்த்ததுக்காக நன்றி. இன்று வரை படம் நன்றாக போயிட்டு இருக்கு. அதற்கு காரணம் நீங்கள் தான். உங்கள் பாராட்டுக்கு நன்றி. உங்களோட அறிவுரையின்படி நல்ல படங்களை தொடர்ந்து செய்வேன். ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இந்த படத்தை தயாரித்ததற்காக ஐஸ்வரி சாருக்கு நன்றி. பெண்கள் வேலை பார்க்கும் இல்ல 2 ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க என்பதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இது எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து உங்களுடன் படம் செய்ய அவளுடன் இருக்கிறேன். இந்த படத்தை நம்பி வந்து ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் நன்றி. கோர்ட் ரூம் சின்ன போர்ஷன், அதை நம்பி வந்து எங்களுக்காக நடித்து தந்த பாக்யராஜ் சாருக்கு நன்றி. இளவரச அண்ணன் ஒரு பாத்திரமாகவே வாழ ஆரம்பித்து விடுறாரு. ஷூட்டிங்கில் அவ்வளவு அர்ப்பணிப்புடன் நடிப்பதை பார்த்து அவரிடம் நிறைய கற்றுக்கிட்டேன். பிரபு சார், பட்டிமன்றம் ராஜா சார், தேவதர்சினி மேடம் என பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. பெரும் ஒத்துழைப்பும் தந்தாங்க. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி நல்ல டைரக்டர், சிக்கனமான டைரக்டர் என்று பெயர் எடுத்த கார்த்திக்கு பாராட்டுகள். இந்த படத்தில் என்னை நாயகன் ஆகியதற்கு நன்றி கார்த்திக். இந்த படத்தில் அனைத்து கலைஞர்களும் முழு அர்ப்பணிப்புடன் உழைத்தாங்க. அவர்கள் அனைவருக்கும் நன்றி. முனிர் சன்னாவுடன் திரும்ப நடித்தது மகிழ்ச்சி. இந்த படத்தின் வெற்றியை விட எனக்கு மனதளவில் மிகப்பெரிய திருப்தியை இந்த படம் தந்திருக்கு. அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொன்னார் ஹிப்ஹாப் ஆதி. மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.